ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ மை வீடியோ. இதோட 4த் வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, வாட் இஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்? இத எப்படி ஆரம்பிக்கிறது? இத யாரெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? சைட் எஃபெக்ட்ஸ் என்ன? அண்ட் சுகர் கிரேவிங்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்றது? முக்கியமா கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அண்ட் நான் எப்படி இருந்தேன்? அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் பிகின் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தேங்க் யூ நோட்ல பிகின் பண்றேன். ஏன் அப்டின்னா, ஆ நான் வந்து விளையாட்டு போல தான் இந்த ரீல் போட்டேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரீல். பட் அது நெறைய பேருக்கு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் எப்படி எப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால நான் ஒரு ஜர்னி வீடியோ ஷேர் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 வீடியோக்கு வந்து நான் கமெண்ட்ஸே ஆன் பண்ணல. எனக்கு பயமா இருந்தது. நெகட்டிவ் காமெண்ட் வந்துருமோ அப்படின்ற பயத்திலேயே நான் வந்து கமெண்ட்ஸ் ஆன் பண்ணல. பட் ஷார்ட்ஸ்க்கு கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்க்கு எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. அதனால நான் லாஸ்ட் 3 வீடியோக்கு கமெண்ட்ஸ் ஆன் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்துட்டு எல்லாரும் என்ட்ட Instagramலயும் டிஎம்ல வந்துட்டு அ நல்லா பேசியிருந்தீங்க. லைக் எப்படின்னா, "ரொம்ப தேங்க்ஸ். என்னால உங்க கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. நான் என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. நீங்க சொல்ற கதையெல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய லவ்வோட நெறைய பேர் பேசினீங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு Instagramல இந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இல்லங்க. YouTubeல கிடைக்கிற அளவுக்கு பாசிட்டிவிட்டி Instagramல இல்ல. ஏன் அப்டின்னா, அங்க வந்துட்டு நான் பொய் சொல்றேன், உருட்டுறேன், நான் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்பவும் அதே மாரி தான் இருக்கேன், இப்பவும் அதே மாரி தான் இருக்கேன். நான் நல்லா இல்ல அப்டின்லாம் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஆனா YouTubeல எனக்கு அந்த மாரி ஒரு கமெண்ட் கூட வரல. "சூப்பர்! நீங்க ரொம்ப மோட்டிவேட் பண்றீங்க." அப்படிதான் நீங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ ஃபார் யூர் ஃபீட்பேக் அண்ட் எவ்ரிதிங். எல்லாருக்கும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கமெண்ட் போட முடியலன்னா, நெகட்டிவா கமெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் இன்னைக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, எல்லாருமே இங்க பிஸியா தான் இருக்கோம். உங்களோட பிஸியான வாழ்க்கையில நீங்க ஒரு நிமிஷம் எடுத்துட்டு எனக்கு கமெண்ட் போடுறது, எனக்கு மெசேஜ் பண்றது இட் மேக்ஸ் மை டே. எனக்கு அந்த நாளே ஒரு குஷியாயிடுது. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஐ வில் ஸ்டார்ட் மை வீடியோ. பட் தேங்க் யூ சோ மச். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு டயட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டயட் இல்லைங்க. அது ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம வாழ்ந்த முறை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப பாலியோ, கீட்டோ, கேவ்மேன் டயட், வாரியர் டயட் இதெல்லாம் வந்துட்டு கற்கால மனுஷங்க. அதாவது கற்கால மனுஷங்கன்னா ஆதிவாசி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இல்ல. இந்த ஏர்லி ஹியூமன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. அவங்கலாம் இருந்த டயட். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, விலங்குகள அடிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இத் மெயினா புரோட்டீன், ஃபேட் பேஸ்ட் டயட். அதேதான் இந்த கீட்டோ, பாலியோவும். கற்கால மனுஷங்க இருந்த வாழ்க்கை முறை தான் அது. அப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் யார் இருந்த டயட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் இருந்த டயட். இன்னுமே கிராமப்புறங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேல யாரும் முழிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, நடமாடிட்டு இருக்க மாட்டாங்க. தூங்கிருவாங்க விளக்கு வச்சுட்டு. நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேல தான் நம்மலாம் நடமாடவே செய்வோம். வாழ்க்கையே இங்க அப்பதான் ஆரம்பிக்கும் ரைட்டா? பட் அங்க அப்படி கிடையாது. 6 மணிக்கு மேலயே அவங்க விளக்கு வச்சுட்டு தூங்கிருவாங்க. அப்ப அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆ 6 மணிக்கு மேல. அடுத்த நாளும் சூரியன் உதிச்ச அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்கள அறியாமலே அவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருந்திருக்காங்க. இது நம்மளோட முன்னோர்களோட டயட். முக்கியமா தமிழர்கள் இருந்த டயட் சரியா? இதனால பெருசா இது ஒரு டயட் அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. இது நம்ம வாழ்ந்த நடைமுறை வாழ்க்கை தான். பட் அதுக்கப்புறம் நம்ம சிவிலைசேஷன், நாகரிகம் வந்ததுக்கப்புறம் இத மறந்துட்டோம். ஓகே. இத எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நெறைய டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அ எல்லாருக்குமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்டின்னா ஞாபகத்துல வர்றது 16:8 அதுதான் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். பட் 16:8 மாத்திரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது. பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எதுனா 12:12 அதாவது 12 ஹார்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணணும். 12 ஹார்ஸ் சாப்பிடுற நேரம். அதுதான் பிகினர். அதுக்கப்புறமா தான் 16:8 அதுக்கப்புறம் 18:6 இப்ப நான் கரண்ட்டா இருந்துட்டு இருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் 20:4 அப்புறம் 21:3 அதுக்கப்புறம் 1 மீல் a day. விச் இஸ் ஒரு ஹவர் சாப்பிடலாம். பாக்கி இருக்க 20 ஹவர்ஸ் 23 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங். இதுதான் 1 மீல் அ டே. நான் அத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 12:12 தாங்க பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஏன் அப்டின்னா, நீங்க எடுத்த உடனே 16:8ஓ இல்ல 8:16ஓ நெறைய குறைக்கணும் அப்டின்னு பேராசைப்பட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு மயக்கம் வரும். நீங்க வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால டயட்டே இருக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க 12:12ல ஆரம்பிக்கணும். ஆ இத எப்படி ஆரம்பிக்கலாம் அப்டின்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ இன்னைக்கு நான் சாட்டர்டே அப்லோட் பண்ணிருவேன். லெட்ஸ் சே நாளைக்கு வந்து டிசம்பர் 1 இஃப் ஐ அம் நாட் ராங். டிசம்பர் 1லருந்து ஆரம்பிங்க. இல்ல இன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சுடுங்க. 8 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடாதீங்க. முடிஞ்சா 6 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடாதீங்க. பட் நீங்க இப்ப பிகினரா இருக்கீங்க அப்டின்னா,
12:12 ஆரம்பிங்க. 8 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. சப்போஸ் நான் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத ஆளா இருந்தீங்க அப்டின்னா, 9 மணிக்கு சாப்பிடுங்க, இல்ல 10 மணிக்கு சாப்பிடுங்க. ஆனா நீங்க 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. 10 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, அடுத்த நாள் காலைல 10 மணிக்கா சாப்பிடணும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. பட் நான் லேட் நைட் சாப்பிடுறத என்கரேஜ் பண்ண மாட்டேன். 8 மணிக்கு மேல எதுவும் சாப்பிடாதீங்க. ஆனா நம்மலாம் எப்படின்னா, பிக் பாஸ் பார்த்துட்டு 9 மணிக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். பட் அப்படி பண்ணாதீங்க. வேற ஏதாவது சீரியல் பார்த்துட்டு சாப்பிடுங்க. ஓகே. ஸோ 8 மணிக்கு மேல சாப்பிடாதீங்க. அண்ட் வாக்கிங் போங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்தா குறையுமானா குறையும். ஆனா ஆமா வேகத்துல குறையும். உங்களுக்கு முயல் வேகத்துல குறையணும் அப்டின்னா, வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாக்கிங்ல அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் பெனிஃபிட்ஸ் அப்ப சொல்றேன். வாக்கிங் போங்க. எடுத்த உடனே நான் பெரிய பருப்பு அப்டின்ட்டு 1 ஹவர்லாம் வாக்கிங் போகக்கூடாது. ஏன் அப்டின்னு சொல்றேன்னா, கால் வலிக்க ஆரம்பிச்சுரும். நானுமே இப்போ வந்துட்டு ஒரு பெரிய கேப் எடுத்துட்டு ஒரு 1 மந்த் கேப் நான் எடுக்க மாட்டேன். எடுக்கக்கூடாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 மந்த் கேப் எடுத்துட்டு நான் மறுபடியும் 1 ஹவர் வாக்கிங் ஆரம்பிக்கிறேன்னா, எனக்கு கால் வலிக்கும். இந்த காஃப் மசில் சொல்லுவாங்க. அந்த மசில் வலிக்க ஆரம்பிச்சுரும். நம்மளால அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணணும்னே தோணாது. ஐயோ! வலிக்குதே அப்டின்ட்டு நம்ம விட்டுடுவோம். அதனால தான் நீங்க மெதுவா ஆரம்பிக்கணும். நீங்க இதுவரைக்கும் வாக்கிங்கே போனதில்ல, என் உடம்பு வொர்க் அவுட்லாம் எதுவுமே பண்ணதில்ல அப்டின்னும்போது 10 மினிட்ஸ் ஆரம்பிங்க. போதும். இப்ப நாளைக்கு நீங்க 8 மணிக்கு உங்க பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிடுங்க. 8 மணிக்கு நாளைக்கு யாருமே சாப்பிட மாட்டீங்க. சண்டே. எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் 9, 10 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க. 10 மணிக்கு உங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. 8 மணிக்கு உங்க டின்னர முடிச்சிடுங்க. காலைல எழுந்த உடனே நல்லா நான் வயிறு முட்ட தண்ணிய குடிச்சுட்டு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. போதும். அதுக்கப்புறம் நைட்டு சீக்கிரமா 8 மணிக்குள்ள டின்னர சாப்பிட்டுட்டு, மறுபடியும் ஒரு வாக்கிங்க போங்க. 10 நிமிஷம் போதும். இது ஒரு 1 வீக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைமிங்க குறைச்சுக்கோங்க. இப்ப 8 மணிக்கு உங்க டின்னர சாப்பிடுறீங்க அப்டின்னா, 7:45க்கு உங்க டின்னர் சாப்பிடுங்க. 7:30க்கு உங்க டின்னர் சாப்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் 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 6 மணிக்கு. அந்த மாரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுங்க. வாக்கிங்க இன்கிரீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக் 10 மினிட்ஸ் நடங்க. செகண்ட் வீக் 15 மினிட்ஸ் நடங்க. தேர்ட் வீக் 20 மினிட்ஸ். அப்படியே 30, 40 அப்படியே 1 ஹவர் அச்சீவ் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருங்க. இது வந்துட்டு 1, 2, 3, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12:12 1 மந்த் இருங்க. அந்த 1 மந்த்லயே நீங்க டைமிங்ஸ் குறைக்க ஆரம்பிச்சுடுங்க. செகண்ட் 16:8 அதாவது 16 ஹார்ஸ் ஃபாஸ்டிங், 8 ஹவர்ஸ் சாப்பிடுற நேரம். இது வந்து 2 மாசம் இருங்க. ஓகேவா? அகைன் கொஞ்சம் கொஞ்சமா டைம் குறைக்க பார்த்துக்கோங்க. 3வது என்னன்னா 18:6 இப்ப நான் இருக்கிறது. இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். என்ன பொறுத்தவரைக்கும். இது வந்து எப்படின்னா 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 மணி நேரம் சாரி 18 மணி நேரம் ஃபாஸ்டிங், 6 மணி நேரம் சாப்பிடுற நேரம். இத வந்து 3 மாசம் இருங்க. இதுலயே வந்துட்டு எனக்கு போதும், நான் நெனச்ச அளவு குறைச்சுட்டேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இதே கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க 16:8 கூட இருந்துங்க. ஆனா, இல்ல எனக்கு இம்மீடியட்டா குறைக்கணும், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம், இல்ல எனக்கு ஏதோ ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க அப்ப வந்துட்டு 1 மீல் அ டே போலாம். பட் நான் 1 மீல் அ டே எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்டின்னா, நீங்க 1 இயர் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிடைக்காதுங்க. கிடைக்கும். பட் சில மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் மிஸ் ஆகும். அண்ட் எல்லாத்தையுமே ஒரே டைம் சாப்பிட முடியாது. இமேஜின் பண்ணுங்க சூப், முட்டை, சிக்கன், ஃபேட்ஸ் எல்லாமே உங்களால ஒரே டைம்ல சாப்பிட முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வந்து 18:6 தாங்க பெஸ்ட். இப்ப நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது நீங்க 18:6 போணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 12:12 இருக்கணும். அதுக்கப்புறம் 16:8 இருக்கணும். அப்புறம் 18:6 இருக்கணும். நீங்க எடுத்த உடனே நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குதிச்சீங்கன்னா, மயக்கம் வரும். நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். சோ நீங்க மெதுவா ஆரம்பிங்க. நமக்கு டைம் இருக்கு. ஓகே. குறைக்கலாம். ஆனா வாக்கிங் இம்பார்ட்டன்ட். சோ நீங்க 1 மீல் அ டே போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு, உங்க மீல் பிளேட் எப்படி எப்படி இருக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருங்க. எடுத்தோம் கவுத்தோம்ன்னு இருந்துறாதீங்க. அப்புறம் நீங்க ரொம்ப மால் நியூட்ரிஷனா கூட ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ ஹூ ஷுட் பிகின் திஸ்? யாரெல்லாம் இத இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்டின்னா, இது எல்லாருமே இருக்கலாம். ஆனா யார் இருக்கக்கூடாதுன்னா, டயபிட்டிஸ் இருக்கவங்க, அதாவது சர்க்கரை வியாதி இருக்கவங்க, பிரெக்னன்ட்டா இருக்கவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. 4வது ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்கள பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டயபிட்டிஸ் இருக்கவங்க ஏன்னா, உங்களுக்கு உங்க இன்சுலின் லெவல்ஸ் எல்லாம் இது பண்ணணும்ன்றதுக்காக நீங்க ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. அதனால இருக்கக்கூடாது. செகண்ட் கர்ப்பிணி பெண்கள். நீங்க ஒரு உயிர் இல்லங்க 2 பேரு. உங்க வயித்துல ஒரு அழகான குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அதனால நீங்க நெறைய சாப்பிடணும். ஹெல்த்தியா சாப்பிடணும். ஒரு ஆளுக்கு இல்ல 2 ஆளுக்கு நீங்க சாப்பிடணும். இந்த மாரி டைம்ல நீங்க பட்னி இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ட்ஸ் ரொம்ப முக்கியம். மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சாப்பிட்டே ஆகணும். அதனால நீங்க இது இருக்க முடியாது. அண்ட் 4வது குழந்தைங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. அவங்க இது வளர்ற நேரம். ஸோ அவங்க நெறைய நல்ல விஷயங்கள சாப்பிடணும். ஆ ஸோ அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்களானாலும் அடிச்சு இருக்க வச்சிடலாம். அது வேற விஷயம். ஸோ ஆனா இப்ப இந்த 3 பேர் என்ன பண்ணலாம்? அப்போ இவங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே இருக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கலாம். 12:12 இருக்கலாம். அதாவது ஏர்லி டின்னர் பண்ணிரலாம். 8 மணிக்கு மேல எதுவும் சாப்பிட வேண்டாம். போதும். அதுக்கப்புறம் வாக்கிங் போலாம். முக்கியமா வாக்கிங் போலாம். டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்குலாம் வாக்கிங் ஒரு வரப்பிரசாதம். உங்க சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும். நீங்க டெய்லி கண்டிப்பா வாக்கிங் போணும். பிரெக்னன்ட் லேடீஸும் வாக்கிங் போலாம். குழந்தைங்களும் வாக்கிங் போலாம். வாக்கிங் போயே ஆகணும். அண்ட் சுகர் கட் பண்ணிடுங்க. நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தாலும் சரி சுகர் கட் பண்ணிடுங்க. அண்ட் குழந்தைங்களுக்கும் சுகர் குடுக்க வேண்டாம். அது அவங்க மூளை வளர்ச்சிய பாதிக்கப்படும். ஸோ குழந்தைங்களுக்கு சுகர் வேண்டாம். அண்ட் 4வது ஒரு கேட்டகரி சொல்லியிருந்தேன்ல. அதுதான் வேலை செய்யும் பெண்கள். அதாவது அவங்க வீட்டு வேலையும் செய்வாங்க, ஆஃபீஸ் வேலையும் செய்வாங்க. சோ அந்த மாதிரி இருக்க பெண்கள், உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு உதவியே செய்ய மாட்டாரு. அந்த மாதிரி இருக்க பெண்கள்லாம் இந்த டயட் இருக்க முடியாது. இந்த டயட் ஈஸியா இருக்கிறது யாருன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க, வீட்ல இருக்கிறவங்க. சோ அவங்களால தான் இந்த டயட் ஈஸியா பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, இப்ப நானும் வேலைக்கு போவேன். பட் மோஸ்ட்டா வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் வேலைக்கு போறேன்றபோது நான் வேலைக்கு போவேன். எங்க அம்மா எல்லாமே எனக்கு பண்ணிடுவாங்க. அந்த விதத்துல இந்த டயட் என்னால இருக்க முடிஞ்சதுக்கு காரணமே எங்க அம்மா தான். ஏன்னா எங்க அம்மா எனக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க. ஐம் சோ தேங்க்ஃபுல் டு மை மதர். ஐ லவ் யூ மம்மி. சோ எங்க அம்மா எனக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன். 1 1/2 ஹவர்ஸ் நடப்பேன். அதுக்கப்புறம் தூங்கிருவேன். ஸ்கின் கேர் பண்ணிட்டு. சோ இதுதான் என்னோட ரொட்டீனா இருக்கும். பட் இதுவே நான் இப்ப நீங்க ஒரு இமேஜின் பண்ணுங்க. ஒரு மேரிட் விமன் அவங்க காலையில எழுந்துப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட் செய்வாங்க. லஞ்ச் செய்வாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவங்க சாப்பிடுவாங்களான்னு கூட தெரியல. அறக்க பறக்க ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் செய்வாங்க. வீட்டுக்கு ஒரு 6, 7 மணிக்கு வருவாங்க. மறுபடியும் டின்னர் செய்வாங்க. சாமான் தொலக்குவாங்க. வீட்டு வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் படுத்து தூங்கணும். ஓ மை காட்! சோ அவங்களால இந்த டயட் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனா அவங்க வாக்கிங் போலாம். பட் அப்ப ரொம்ப டயர்டா இருக்கும். சோ அதனால தான் சொல்றேன் அவங்களால இந்த டயட் இருக்க முடியாதுன்ட்டு. பட் நீங்க இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சிஸ்டர். யூ கேன் டூ திஸ். ஓகே. சோ பட் ஆனா இந்த யாராவது ஆம்பளைங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்க ஒய்ஃப்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ். ஓகே. சோ இவங்களால மட்டும் தான் இந்த டயட் இருக்க முடியாது. பட் நீங்க வாக்கிங் போலாம். ஏர்லி டின்னர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் எப்படி இருந்தேன்? நான் என்ன சாப்பிடுவேன்? அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி வீடியோ ரொம்ப லென்த்தியா போயிருச்சு. பார்ட் 1, பார்ட் 2 தான் கண்டிப்பா. ஓகே. I'll see you in next video. Bye.